பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னும் போது சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் அந்த குழந்தை சமாதானம் ஆகாது. ஆனால் அதே தாய் வந்து தூக்கும் பொழுது அந்த குழந்தை எவ்வளவாய் சமாதானம் ஆகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுதான் தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அப்படி இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வேளையில் நீங்கள் மாட்டி இருக்கலாம், ஏதாவது ஒரு கவலையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மனிதர்களோ அதை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், அவங்க பிரச்சனைகளை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவங்க அந்த காரியத்தை குறித்து தங்க மனசில் வைத்து கொள்ளாமல் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அந்த காரியம் இன்னதென்று அறிந்து தன் மனதில் வைத்து உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நன்மையான காரியங்களை நான் உருவாக்குகிறேன் என்று இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவரும் தயவுள்ளவரும் அன்புள்ளவருமாய் இருக்கிறார். ஆகையால தம் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இந்த உலக பிரகாரமான இருக்கிற தாய் தகப்பன்மார்களே தங்கள் பிள்ளைகளை அறிந்திருக்கும் பொழுது, அவர்களை தேற்றும் பொழுது, அவர்களே இறங்கி வரும்போது, அதை காட்டிலும் மேலானவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் நிச்சயமாய் வந்து உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆகையால நீங்கள் வந்து என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் என்னை வந்து யாருமே கண்டுக்கலை, என்னை அப்படியே விட்டுட்டாங்களே, என்னை யாருமே பார்க்கலையே, என்னை யாருமே வந்து ஒரு காரியமாக வந்து என் கூட வந்து பேசலையே, எனக்காக என் கூட உட்காந்து என்னோட உட்காரலையே அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து குழப்பத்திலேயே இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை தேற்றுகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 10 அதிகாரத்தில் மார்த்தாளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் மரியாள் இருவரும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். மரியாள் எப்படின்னா தேவ பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தர் என்ன சொல்லுவாரோன்னு காத்திருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ பல வேலைகளை குறித்து ஒரே குழப்பத்தோடு பயந்துக்கிட்டே இருக்கிறார். வேலை இருக்கு, ஆனால் அந்த வேலையை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஆனால் இவ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறா, ஐயோ எனக்கு இவ்வளோ வேலை இருக்கே, இதை யார் செய்வா, எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், என்னால் ஒரு தனி மனுஷியா என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவள் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார். 41 வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய், ஏன் அவ்வளோ கவலை, ஏன் உனக்கு அவ்வளோ கண்ணீர், ஏன் உனக்கு அவ்வளோ பதட்டம், வேலை இருக்குது, காரியம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனால் தேற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். நீ கவலைப்பட்டு கலங்காத, நீ என் முன்னாடி உட்கார்றது மட்டும்தான் முக்கியமான வேலையை தவிர வேற ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த மார்த்தாளை இயேசு கிறிஸ்து தேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதே போல இந்த எத்தனை மார்த்தாள்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, ஐயோ அநேக காரியங்கள் குறித்து கலக்கம், ஆண்டவரே இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இந்த விஷயம் எப்படி முடியும், ஆண்டவரே நாட்கள் இல்லையே, வருஷம் முடிய போதே, என்ன ஆக போதோ தெரியலையே, ஆண்டவரே எங்களை சாட்சியா நடத்துங்க, வெட்கப்படுத்தாம நடத்துங்கன்ட்டு பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என் தேவன் அழகான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். எப்படி பாருங்க, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் அநேகருக்கு முன்பாக தேற்றப்படுவீர்கள், சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று தேவனாகிய கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களிடத்துல சொல்லுகிறார். மார்த்தாளை குறித்து பேசின தேவன் உங்களை குறித்து பேசின தேவன் உங்களை நிச்சயமாய் தேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவையானது அவர் பாதம் ஒன்றுதான். அவர் இடத்துல நிலைத்திருங்க. நிச்சயமாய் அவர் இரக்கமுள்ளவராய் இறங்கி வந்து பெரிய காரியமாய் உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்களை தேற்றி வழி நடத்துவார். ஆமென். நன்மை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை உங்களை தேடி வரும். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த நாளில் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து துக்கத்தோடு மனவேதனையோடு யாராலும் ஆண்டவரே யாருமே எங்களை பார்க்கலையே என்று மனக்குழப்பத்தோடு இருந்த சகோதரிகளுக்கு நான் தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, சமாதானப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தாவை திடமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். ஆண்டவரே, தேவையானது ஒன்று, கிறிஸ்துவின் பாதத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வுகளையும் எண்ணங்களையும் இந்த காலை வேளையில் நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்கே போனாலும் கர்த்தாவே அங்கே சாட்சிகளாக இருக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும்.
நடத்தட்டும். பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை இவர்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே, நீ தேற்றுகிற தேவன், தேற்றி ஆற்றி ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.